நண்பர்களுக்கு வணக்கம். நைட்டு 12:30 அருப்புக்கோட்டையில் பஸ் ஏறி நைட்டு 12:30 மணிக்கு இங்கேருந்து சென்னைக்கு பஸ் ஏறணும். இது வரைக்கும் 40 ஒரு 36 76 ரூபா செலவாயிருக்கு. உள்ளே போயிட்டு சென்னைக்கு எத்தனை மணிக்கு பஸ் இருக்குன்னு பார்ப்போம். சென்னை காலை எத்தனை மணிக்கு போய் இறங்கணும்னு தெரியல, பார்க்கலாம். தூங்கா நகரம் விடிய விடிய கூட்டமாக தான் இருக்குது. ஆனால் பஸ் இருக்கும். சென்னை பஸ் ஒன்று வருது, ஏறிடலாமா? டிஎன்எஸ்டிசி பஸ் ஒன்று வருது சென்னை. ஆத்தாடி ஃபுல்லாக இருக்குடாப்பா. வருங்க, இன்னைக்கு தெரியாதனமாக வந்து மாட்டிக்கிட்டோங்க. இன்றைக்கி கிளம்பிடக்கூடாது, இன்றைக்கி கிளம்பிட்டோம். திருநெல்வேலி சுரண்டை வாய்ப்பே இல்லை போலையே. புது பஸ் ஒன்று நிற்கிது, பார்க்கலாம். எப்படியும் 1:30 2 மணி தான் எடுப்பாங்க வண்டியை. கேட்டு பார்ப்போம், ஒரு சீட்டாக கிடைக்குமான்னு பார்ப்போம். சென்னை, ராஜபாளையம், மதுரை, திருச்சி டிஎன்எஸ்டிசி இறக்கியிருக்காங்க. ப்ரைவேட் பஸ்ஸில் போகலாம், ஆனால் டிக்கெட்டு ஒரு சீட்டு இருந்தால் கூட ஃபில் ஆகிற வரைக்கும் இன்றைக்கி தேதிக்கு பஸ் ஸ்டாண்டை சுற்றி வருவாங்க. பஸ்ஸு ஃபுல்னு நினைக்கிறேன். போங்க போங்க. இந்த இருக்குல்ல, இதான் அது வந்துங்களா? இல்லை இல்லை, நான் 10. ஓகே ஓகே. பஸ்ஸு சேசிங் பண்ணணும்னு பார்த்தா டிஎன்எஸ்டிசி பாவூர் சித்திரம் பஸ்ஸு சேசிங் பண்ணி போகுது. கடையில் வந்து ஜாலியாக போகிறாங்க. டிஎன்ஓடி கட்சி வந்துடும். அதுவும் சென்னை தான் போகுது. பைபாஸ் ரோடு வேறு லெவலில் போகிறாங்களே. 685 ரூபா டிக்கெட்டு. அது ஒரு 70, இது ஒரு 685. அது 80 போட்டுருங்களேன். 760 770 ரூபா சென்னை போய் சேர்றது மொத்தம். இது நைட்டு 12:45 மணிக்கு வந்து மதுரை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் ஏறினேன். எஸ்ஐடிசி புது பஸ்ஸு நம்ம ட்ராவல் பண்ணுறது. இப்போ விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டு காலையில் மணி 6:30. எதுக்கு விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டில் இவ்வளோ நேரம் நின்னாங்கன்னு தெரியல. 3/4 மணி நேரம் நிற்கிது. பஸ் ஸ்டாண்டை சுற்றி வருது. விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டை விட்டு பஸ்ஸு வெளியில் வருதுங்க. ஒரே ஒரு சீட்டு காலியாக கிடக்குங்க. சீட்டு அதுவும் ஸ்லீப்பரில் சீட்டில் ஒரு சீட்டு காலியாக கிடக்கு. மதுரையிலேயே விளாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன், முடியல. ஆனால் உடம்பு டயர்டு, படுத்துட்டேன். நைட்டு 12:45 மணிக்கு மதுரையில் சேர்ந்தது. விழுப்புரத்துலேருந்து சென்னை வரைக்கும் பஸ்ஸோட ஸ்பீடு பார்க்கலாம். புது பஸ்ஸு. உள்ள இன்டீரியர் நல்லா தான் இருக்குது. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு கொஞ்சம் நல்லா, கொஞ்சம் இல்லை பயங்கரமாக சுருக்கி வச்சுருக்காங்க. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு பயங்கரமாக சுருக்கி வச்சுருக்காங்க. நான் உங்களுக்கு பார்க்குறேன் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு. விழுப்புரத்தில் மழை பெஞ்சிருக்கும்போது பஸ்ஸோட இன்டீரியர் கட்டம் பாருங்க. லைட் எரியுது. சார்ஜிங் மட்டும் உட்காது. சார்ஜிங் போட்டு செக் பண்ணிட்டேன். ஒரு மொபைல் ஸ்டாண்டு. வழக்கம் போல் நான் இருக்கிறது லாஸ்ட்டு சிங்கிள் பர்த்து லோயர். சாஞ்சிக்கிறதுக்கு ஒன்று தலையின மாதிரி ஒன்று இருக்குது. அதில் உட்காந்து நம்ம சாஞ்சிக்கலாம். படுக்கும்போது தலையின மாதிரி இருக்குது, நல்லா தான் இருக்குது. இந்த ஹைட்டுக்கும் இதுக்கும் காற்று உள்ள வரவே இல்லை. சுத்தமாக காற்று வரலை. காற்று இப்படி தான் ஃப்ளோ ஆகுது. காற்று வரவே இல்லை. சுத்தமாக காற்று இல்லை. இதற்கு விருப்பம் வந்துக்கிட்டேன். வெளியே நின்றோம்னாங்க காற்றோட்டம் சரியே இல்லை உள்ள.
அடுத்தது பெட்டு நல்லாயிருக்கு. ஸ்டாண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இதை மறைச்சிருக்காங்க. லக்கேஜ் கேரியர் ஒன்று லாஸ்ட்டு 10ன்றதால மறைச்சிருக்காங்க. லாஸ்ட்டு 10 மறைச்சிருக்காங்க. ஃபேனை எங்கே கொண்டு வச்சுருக்காங்க பாருங்க. இங்கே காலை நீட்டுவோம். ஃபேனு காலுக்கு நேரம் இருக்குது. ஃபேன் சுத்தமாக தலைக்கு வரவே மாட்டேங்குது. காற்றே இல்லை. மற்றபடி நல்லா இருக்குது. வந்து எல்லாமே இருக்குது. அரை வரையாக இங்கே ஒன்று விட்டுருக்காங்க. கால் இடிக்குது. இது அரை வரையாக இருக்குது. கால் இடிக்குது. அப்படி சுத்தமாக இடிக்குது. ஏதோ ஒரு அரைவரைக்கு பிறந்த நாய் வந்து இங்கே வந்து தூக்கி வச்சுருக்காங்க. இங்கே ஒரு ஆறாக மார்க்க விட்டுருக்காங்க. இங்கே நம்ம எழுதிருக்காங்க. ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னே தெரியல. தூக்கி வச்சுருக்காங்க. பஸ்ஸு விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்து சென்னை பைபாஸில் ஏறுது. இப்படி நிறைய போனால் திருச்சி, மதுரை, ரைட்டில் போனால் சென்னை. சென்னை ரோடு. சரி, ஏதாவது சேசிங் இருக்கா ஏதாவது பார்ப்போம். ஃபஸ்ட்டு பஸ்ஸு சேசிங் 7 பைக்லாம் பறக்குது. வேறு நாளில் போகிறாங்க. இதெல்லாம் விற்கிற வேண்டியது நமக்கு முன்னாடி ஒரு பஸ்ஸும் கிடையாது. ஒரு வழியாக பிரேக் நிப்பாட்டாங்க. டீ பிரேக் நிப்பாட்டாங்க. நம்ம கீழே இறங்கி போயிட்டு பார்க்கலாம். மதுரையிலேருந்து சென்னை வர்றதுக்கு 10 மணி நேரங்க. சிடிசி வேறு லெவல் வரைக்கும் பண்ணுறீங்க ஐயா. ஒரு டீயை போட்டு அடுத்த கண்டினியூ பண்ணுவோம். விழுப்புரத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்த முன்னாடி ஒரு பஸ்ஸு கிளம்பி போகுது. இதுதான் நம்ம வந்த பஸ்ஸு. ஒரு டீ பிரேக் நிப்பாட்டினாங்க. நம்மளே இறங்கி போயிட்டு இது பண்ணிட்டு வந்தோம். வண்டி நிப்பாட்டினது நம்ம பார்த்தனால இறங்கி போகணும். பஸ்ஸு நிற்கும். ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் நிற்கும். என்ன யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு கண்டக்டரோ டிரைவரோ வந்து உள்ளே வந்து சொல்லுவாங்க. இந்த எஸ்சிடிசியில் அதெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த பஸ்ஸில் அதெல்லாம் கிடையவே கிடையாது. வண்டி நிப்பாட்டாங்க. இறங்கி போய் ஒரு தம்மை போட்டாங்க. டீயை குடித்தாங்க. வந்து ஏறி உட்காந்துட்டாங்க. இப்போ தான் ஒவ்வொருத்தராக பஸ்ஸில் இறங்குறாங்க. திட்டிக்கிட்டு இருக்காங்க உட்காந்து முன்னாடி. ஒருத்தராக இறங்கி போகிறதுனால இங்கேயும் டைம் டிலே ஆகும். இதை முன்னாடியே வண்டியை நிப்பாட்டும் போது டிரைவராக கண்டக்டர் சொல்லியிருந்தார் அப்படின்னா பிரச்சனையும் இல்லைல்ல. அவங்களும் ஃப்ரீயாக இறங்கி போயிட்டு வந்திருப்பாங்க. பஸ்ஸும் டைம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கிளம்பும்ல. லேட் ஆகாதுல்ல. ஏன் அதை பண்ண மாட்டாங்கன்னு தெரியல. ப்ரைவேட் பஸ் ஒன்று வந்துருக்கு. இறக்குறாங்க. ஒரு பைக்கில் இறக்குறாங்க. வேறு லெவலில் போகிறாங்க. இது வேறையா ஏதோ ஒரு ஊருக்குள்ளே போகிறாங்களே. என்ன ஊருன்னு தெரியல. ஏதோ ஒரு ஊருக்குள்ளே போகிறாங்க. திண்டிவனமாக இருக்குமோ? திண்டிவனம். இப்போ அப்படியே திருவண்ணாமலை, செஞ்சு இதெல்லாம் ஊருக்குள்ளே போயிட்டு வாங்க. எந்த வேலூர் 127 கிலோமீட்டர் தான்யா. திருவண்ணாமலை 72 தான். அப்படியே போயிட்டு வாங்க, நல்லாயிருக்கும். சென்னை திண்டிவனத்துலேருந்து 120 கிலோமீட்ரு. கண்டிப்பாக எப்படியும் ஒரு 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் ஓட்டுறாங்க வண்டியை. நான் சொன்னேன் அந்த 12 மணி டைம் வந்துடும். போய்க்கலாம் பக்கத்தில் ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துக்கிட்டு சாயங்காலம் பஸ் ஏற வேண்டியதான். 2 மணிக்கு மேலே எம்டிசி வேறு இருக்குமான்னு தெரியாது. மதுரையிலேருந்து யாராவது